குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குவாண்டம் மெக்கானிக்ஸில் நார்மலைசேஷன் ஆஃப் வேவ் ஃபங்க்ஷன் psi. ஏற்கனவே வேவ் ஃபங்க்ஷனோட பேசிக் எல்லாமே பார்ட் 1ல் குவாண்டம் மெக்கானிக்ஸ் பார்ட் 1ல் வேவ் ஃபங்க்ஷன், ஆப்ரேட்டர், கம்யூட்டேட்டர் இது எல்லாத்தையும் பார்த்துருக்குறோம். இப்போ ஒரு வேவ் ஃபங்க்ஷனை எப்படி நார்மலைஸ் பண்ணுறோம், அதாவது நார்மலைசேஷன்னா என்ன, எதுக்காக ஒரு வேவ் ஃபங்க்ஷனை நார்மலைஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு கொஸ்டின் எடுத்துட்டோம் அப்படின்னம்னா அதுக்கு ஆன்சர் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஆன்சர் டரைவ் பண்ணலாம். இப்போ மேக்ஸ்லேயே ஒரு கொஸ்டின் இன்டெக்ரல் கால்குலஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த ஆன்சர் டரைவ் பண்ணுற மெத்தடு ஒவ்வொரு மெத்தட் இருக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டினுக்கு நிறைய ஆன்சர் வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஆன்சர் மட்டும்தான் ரியல் லைஃப்பில் அப்ளை ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி இந்த சை வேல்யூக்கு, சை ஃபங்க்ஷனுக்கு நிறைய ஆன்சர் வந்தாலும் அதில் ஒரு குறிப்பிட்ட வேல்யூ மட்டும்தான் ரியல் பார்ட்டிக்கிளுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி எல்லாமே என்ன எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒன்லி மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷனாக மட்டும்தான், அந்த ஆன்சர்ஸ் எல்லாமே மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷனாக மட்டும்தான் இருக்குமே தவிர அது ரியல் பார்ட்டிக்கிளுக்கு அப்ளை ஆகாது. அதனால தான் இந்த நார்மலைசேஷன், அதாவது நார்மலைசேஷன் அப்படிங்கிறது அந்த கிடைக்கக்கூடிய சொல்யூஷன் ரியல் பார்ட்டிக்கிளுக்கு எந்த சொல்யூஷன், நிறைய சொல்யூஷன் கிடைச்சாலும் எந்த சொல்யூஷன் ஆனது ரியல் பார்ட்டிக்கிளுக்கு அப்ளை ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாம ஒரு ஈக்குவேஷனை நார்மலைஸ் பண்றோம். ஓகே, நமக்கு தெரியும் குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் எடுத்துட்டோம்னா அதுதான் அந்த குவாண்டம் மெக்கானிக்ஸுக்கு ஒரு பில்லர் மாதிரி. அதுல நிறைய இன்ஃபர்மேஷன், அதாவது எதை பத்தினா எலக்ட்ரான், புரோட்டான், பொசிஷன், மொமெண்டம் சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதுல ஒண்ணுதான் டைம் இண்டிபெண்டன்ட் ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன். இட் இஸ் டைம் இண்டிபெண்டன்ட் ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன். இந்த டைம் இண்டிபெண்டன்ட் ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன்ல ஸோ நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு என்னென்ன வரணும், h cross square divided by 2m. It is a second order equation, dou square psi divided by dou x square plus v psi potential energy is equal to the total energy E psi. That is the time independent equation. It is only for one dimensional. That is இதுல x மட்டும்தான், இது x-க்கு மட்டும்தான், x direction மட்டும்தான் இருக்கிறதுனால it's a one dimensional equation. ஓகே, இப்போ இந்த ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன்ல நமக்கு வர்ற சை, இந்த சை எப்படி நார்மலைஸ் பண்ணலாம், சையோட வேல்யூ எப்படி நார்மலைஸ் பண்ணலாம் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். இந்த சை வேல்யூ நார்மலைஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு காமனான ஒரு ஈக்குவேஷன், அதாவது மேக்ஸ்ல வரக்கூடிய ஒரு ஜஸ்ட் ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். தட் இஸ் டி ஸ்கொயர் ஒய் டிவைட் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் is equal to 0 ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இதுல பார்க்கும்போது y ஓட வேல்யூ என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது y is equal to sin x, y is equal to sin x எடுத்துக்கிறோம். இதோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் எடுத்துட்டோம்னா dy divided by dx is equal to cos x. ஓகே, இதோட செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் d square y divided by dx square is equal to நமக்கு தெரியும் மைனஸ் சைன் எக்ஸ். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன்ல நம்ம y is equal to வெறும் sin x மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஓகே, சரி, இப்போ இதுல ஒரு முக்கியமான ஒன்று, இப்போ d ஸ்கொயர் y டிவைட் பை dx ஸ்கொயர் is equal to மைனஸ் நமக்கு தெரியும் sin x அப்படிங்கிறது என்ன அப்படின்னா y. ஸோ y போட்டுக்கிறோம். இப்போ இந்த y உள்ள கொண்டுட்டு வரலாம், d ஸ்கொயர் y டிவைட் பை dx square plus y is equal to 0. That's all. இப்போ இதுதான் சொல்யூஷன். அது அப்படியே ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்துருச்சு, கொஸ்டினோட மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரியான சொல்யூஷன்ஸ் கிடைக்குது. மைனஸ் ஒய்ங்கிறது ஒரு சொல்யூஷன். இப்போ இந்த சொல்யூஷன்ல நாம எந்த கான்ஸ்டன்ட் வேணா போடலாம். இந்த ஒய்க்கு முன்னாடி y is equal to வெறும் sin xக்கு பதிலாக ஏதாவது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்பர் போட்டுக்கலாம். 2ன்னு போட்டோம்னா அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா y is equal to 2ன்னு எடுத்துட்டோம்னா 2 வரும். நாம என்ன பண்ணுவோம், மைனஸ் 2 sin x is equal to y, அப்படியே தான்.
இதுதான் சொல்யூஷன் இதுக்கும். சப்போஸ் இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன எடுத்துக்கலாம்னா 2 sin x பதிலாக 3 sin x எடுத்துட்டாலும் இதுதான் ஆன்சர். 4 sin x எடுத்துட்டாலும் இந்த இடத்துல கடைசியில் y தான் வரும். ஸோ இந்த மாதிரி அந்த வெவ்வேறு கான்ஸ்டன்ட் வேல்யூக்கு நமக்கு நிறைய வேல்யூஸ் கிடைக்கும். அந்த நிறைய வேல்யூஸ் கிடைச்சாலும் ஒரு குறிப்பிட்ட வேல்யூ மட்டும்தான், ஒரு பர்டிகுலர் வேல்யூ மட்டும்தான் நமக்கு ரியல் பார்ட்டிக்கலான எலக்ட்ரான் இந்த மாதிரியான சப்அட்டாமிக் பார்ட்டிகளுக்கு அப்ளை ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம அந்த கான்ஸ்டன்ட் வெவ்வேறு கான்ஸ்டன்ட் போட போட சொல்யூஷன்ஸ் வந்து நிறைய சொல்யூஷன்ஸ் கிடைக்கலாம். இப்போ சை வேல்யூ இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்னா ஸ்க்ரோடிஞ்சர் ஈக்குவேஷன் சை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே நம்ம எப்படி ஒய்க்கு முன்னாடி வெவ்வேறு கான்ஸ்டன்ட் வேல்யூக்கு போட்டோமோ அது மாதிரி சைலையும் வந்து நம்ம வி அப்ளை சோ மெனி வேல்யூஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் அப்ளை பண்ணோம்னா நமக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் கிடைக்கலாம். பட் அந்த சொல்யூஷன் எல்லாமே வந்து கரெக்டாக ரியல் பார்ட்டிக்கல் அதாவது எலக்ட்ரானுக்கு அப்ளை ஆகுமானா கிடையவே கிடையாது. ஒரு 10 சொல்யூஷன் கிடைக்குது அப்படின்னா அதுல ஏதோ ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும்தான் ரியல் பார்ட்டிகளுக்கு அப்ளை ஆகும். இப்போ ரிமைனிங் 9 சொல்யூஷனும் ஒரு மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன், அது மேத்தமேட்டிக்கல் சொல்யூஷனாக தான் இருக்குமே தவிர அது ரியலா அப்ளை ஆகாது. அதை தான் இப்போ நம்ம அடுத்துதான் பார்க்க போறோம். இப்போ நாம் எடுத்துட்டு இந்த எக்ஸாம்பிளை அப்படியே ஸ்க்ரோடிஞ்சர் ஈக்குவேஷனோட அப்ளை பண்ணி பாருங்க. நமக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக புரியும். இங்கே பாருங்க, இங்கே டி ஸ்கொயர் ஒய் டிவைட் பை டிஎக்ஸ் ஸ்கொயர், இங்கே ஒய்க்கு பதிலாக சை இருக்கு. ஓகே, அதே மாதிரி இங்கே சை இஸ் ஈக்குவல் டு ஒய் மாதிரி தான். ஓகே, இப்போ இந்த சை வேல்யூ எடுத்துட்டு அதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ், நிறைய சொல்யூஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதில் ஏதோ ஒரு பர்டிகுலர் சொல்யூஷன் மட்டும்தான் நமக்கு வந்து கரெக்டாக அப்ளை ஆகிற மாதிரி இருக்கும் ரியல் பார்ட்டிகளுக்கு. மீதி எல்லாமே வந்து மேத்தமேட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஓகே, இதை எப்படி கரெக்டாக அப்ளை பண்ண, எப்படி வந்து கரெக்டாக நார்மலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பாண்ட் இன்டர்பிரேஷன் அந்த ஈக்குவேஷன் மூலமா கண்டுபிடிக்கலாம். பாண்ட் இன்டர்பிரேஷன் இந்த ஈக்குவேஷன் மூலமா, இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லுது, இந்த பாண்ட் இன்டர்பிரேஷன் என்ன சொல்லுதுன்னா நிறைய சொல்யூஷன்ஸ் வந்தாலும் அதில் ஏதோ ஒரே ஒரு பர்டிகுலர் சொல்யூஷன் மட்டும்தான் நமக்கு ஃபைனட்டா, அதாவது கரெக்டாகவும் அதே மாதிரி ரியல் பார்ட்டிகளுக்கு அப்ளை ஆகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே, இப்போ நமக்கு தெரியும் இந்த ஈக்குவேஷனில் நம்ம சை எடுத்துட்டு இங்கே ஒய்க்கு பதிலாக இங்கே சை, இது செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் அப்படிங்கிறனால இதுக்கு நிறைய சொல்யூஷன், அதுக்கு தான் நம்ம ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்ம சை ஸ்கொயர் we know that psi is the distribution of electron. ஏற்கனவே நம்ம psi பத்தி பார்த்திருக்கோம். psi அப்படிங்கிறது distribution of electron அப்படினும், psi square அப்படிங்கிறது probability of finding the particle. ஓகே, பார்ட்டிகல் அப்படிங்கிறது இந்த இடத்துல எதை சொல்லலாம் அப்படின்னா எலக்ட்ரான் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த psi ஸ்கொயர், இந்த psi ஸ்கொயரை ஒரு லிமிட் அப்ளை பண்ணி தட் இஸ் இன்டெகிரல் பண்றோம் ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ள a to b. ஓகே, இன்டு dx என்ன கிடைக்கும் அப்படின்னா நமக்கு probability of finding any particle or electron எடுத்துக்கலாம். இதுல என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் தட் இஸ் a லிமிட் கொடுத்துட்டோம், எவ்வளவு எந்த ரேஞ்சில இருந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஆக்சிஸ்ல x ஆக்சிஸ்ல வேவ் இருக்கு தட் இஸ் psi. இந்த ரீஜன்ல நமக்கு ஏல இருந்து பி குள்ள இந்த ரீஜனுக்குள்ள எலக்ட்ரான் ப்ராபபிலிட்டி, எலக்ட்ரானோட ப்ராபபிலிட்டி தான் psi ஸ்கொயர். ஓகே, ஸோ ஒரு பர்டிகுலர் ரீஜனுக்குள்ள ஏல இருந்து பி லிமிட்டுக்குள்ள இந்த இருக்கிற இந்த வேவ் psi வேவ்ல நமக்கு இருக்கிற எலக்ட்ரானோட ப்ராபபிலிட்டி இதுக்குள்ள எங்க வேணா இருக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் தட் இஸ் நியூட்டனோட மெக்கானிக்ஸ் பார்த்துருக்கோம். F is equal to ma நார்மலா செகண்ட் ஆர்டர் நியூட்டன் லாவெல்லாம் எடுத்து பார்க்கும்போது நமக்கு ஒரு பார்ட்டிகல் அப்படின்னா எக்ஸாக்டா ஓரளவுக்கு துல்லியமா அதோட பொசிஷனை சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். பட் நம்ம ஏற்கனவே இந்த சைலையே படிச்சிருக்கிறோம். இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸை பொறுத்தவரைக்கும் எக்ஸாக்டா சொல்ல முடியாது, ப்ராபபிலிட்டி மட்டும்தான் சொல்ல முடியும். அந்த psi வேல்யூ வந்து என்னைக்குமே எக்ஸாக்டா சொல்ல முடியாது. அதனாலதான் நம்ம வந்து அந்த ரேஞ்ச் சொல்றோம், இந்த ரேஞ்சில இருந்து இந்த ரேஞ்சுக்குள்ள நமக்கு எங்க வேணா கிடைக்கலாம். ஆனா அதுவே கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல எக்ஸாக்டா இப்போ ஒரு எக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எக்ஸாக்டா இங்கதான் இருக்குது பார்ட்டிகல், இங்க இருக்கு பொசிஷன் 1ல இருக்கு, 2ல இருக்கு, 3ல இருக்கு அப்படிங்கறத எக்ஸாக்டா சொல்ல முடிஞ்ச தட் இஸ் த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்.
ஆனால் குவாண்டம் மெக்கானிக்ஸில் அந்த மாதிரி சொல்ல முடியாதுங்கிறத முதல்லயே நம்ம psi வேல்யூவில் பார்த்துருக்குறோம். இப்போ இந்த ஈக்குவேஷனை பார்னோட இன்டர்பிரேஷன் படி கிடைச்ச ஈக்குவேஷனை நாம் ஒரு நார்மலைஸ்ட் ஈக்குவேஷனாக மாற்றணும் அப்படின்னா ஏதாவது ஒரு லிமிட் தட் இஸ் psi x மாடுலஸ் dx ஏதாவது ஒரு லிமிட் -∞ to +∞ கூட கொடுக்கலாம், அல்லது 0 to a இந்த மாதிரி, இங்கே a to b கொடுத்த மாதிரி இங்கே 0 to a இந்த மாதிரி ஏதாவது ஒரு லிமிட் கொடுத்து செக் பண்ணும்போது நமக்கு வேல்யூ என்னன்னு வரணும் அப்படின்னா 1ன்னு கிடைச்சா இட் இஸ் அ நார்மலைஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த பார்ன் இன்டர்பிரேஷன் படி கிடைச்ச அந்த ஈக்குவேஷனில் அந்த psi ஸ்கொயர் ப்ராபபிலிட்டி, அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் அந்த வேல்யூவை நாம் இன்டகிரேஷன் பண்ணும்போது எப்படி இன்டகிரேஷன், ஒரு லிமிட்டுக்குள்ள இன்டகிரேஷன், அந்த லிமிட் வந்து எப்படி வேணா இருக்கலாம், ஒரு லிமிட் கரெக்டாக 0 to a அந்த நம்பர்ஸ் எக்ஸாக்ட் வேல்யூஸாகவும் இருக்கலாம், அல்லது -∞ to +∞ வரைக்கும், தட் இஸ் அந்த என்டையர் யூனிவர்ஸுக்கே கூட இருக்கலாம். ஸோ அந்த வேல்யூ வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஈக்குவல் டு 1 இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா இட் இஸ் அ நார்மலைஸ்டு. அதாவது நிறைய சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ நம்ம psi எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா நிறைய சொல்யூஷன் கிடைக்கும். பட் அந்த சொல்யூஷன் எல்லாத்துலேயுமே சொல்யூஷன் 1 2 3 4 5 சொல்லி நிறைய சொல்யூஷன் கிடைச்சாலும் அந்த சொல்யூஷன்ல ஒரு பர்டிகுலர் சொல்யூஷன் மட்டும் இந்த பார்ன் இன்டர்பிரேஷன் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபைடு பண்ற மாதிரி இருக்கணும். இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபைடு ஈக்குவல் டு 1ங்கிற ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபைட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா மட்டும்தான் அந்த ஈக்குவேஷன் வந்து என்னன்னு சொல்றோம்னா நார்மலைஸ்டு அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி நார்மலைஸ்டு ஈக்குவேஷன் மட்டும்தான் நமக்கு ரியல் பார்ட்டிகலுக்கு அப்ளை ஆகும். மித்தபடி அந்த மாதிரி நார்மலைஸ்ட் ஆகலை அப்படின்னா அந்த ரியல் பார்ட்டிகலுக்கு அப்ளை ஆகாது. அந்த சொல்யூஷன் எல்லாமே ஜஸ்ட் ஒரு மேத்தமேட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனாக மட்டும்தான் இருக்க முடியும். இதுதான் வந்து ஒரு நார்மலைசேஷன். எக்காரணத்து கொண்டு வேல்யூ வந்து 1 மட்டும்தான் இருக்கணும், அதாவது இன்டீஜர் வேல்யூ மட்டும்தான் இருக்கும். எக்காரணத்து கொண்டு வேல்யூஸ் 0லயோ இன்ஃபினிட்டிலையோ அந்த மாதிரி எக்காரணத்து கொண்டு வேல்யூஸ் வராது. நம்ம ஒரு psi வேல்யூ எடுத்துட்டு ஒரு ஈக்குவேஷனை நார்மலைஸ் பண்ணுறோம். psi இஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரியும் a sin n by x டிவைடட் பை a. ஓகே, ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏற்கனவே பார்த்ததான் d ஸ்கொயர் y டிவைட் பை dx ஸ்கொயர் டபுள் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்துட்டு y + y = 0 போட்டு yக்கு வந்து வெவ்வேறு வேல்யூ கொடுத்துருப்போம். தட் இஸ் சைன் வேல்யூ சைன் a கொடுத்துருக்கோம் அப்படின்னா d ஸ்கொயர் டிவைட் பை dx ஸ்கொயர் 2 தடவை செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் பண்ணும்போது நமக்கு காஸ் அண்ட் அகைன் ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் சைன் ஏவே வந்துடும். அதாவது மைனஸ் சைன் ஏ, மைனஸ் சைன் ஏல ஏக்கு பதிலாக ஒய் போட்டோம்னா நமக்கு ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் அப்படியே சாட்டிஸ்ஃபை ஆகும்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்துருக்கோம். இப்போ இந்த சைனுக்கு முன்னாடி எந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ, இஃப் எக்ஸாம்பிள் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 சைன் ஏ ஆர் 3 சைன் ஏ ஆர் 4 சைன் ஏ 5 sin a 6 sin a எந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்தாலும் அது ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒவ்வொரு சொல்யூஷன் கொடுக்கும். இந்த சொல்யூஷன் வந்து எந்த ஒவ்வொரு கான்ஸ்டன்ட் வேல்யூக்கும் நமக்கு வந்து வெவ்வேறான சொல்யூஷன்ஸ் வரும். அந்த வெவ்வேறான சொல்யூஷன்ல ஒரு குறிப்பிட்ட சொல்யூஷன் மட்டும்தான் இந்த பார்ன் இன்டர்பிரேஷன் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கும். psi is equal to a sin n by x divided by a. இந்த இடத்துல ஏங்கிறது தான் இந்த நாம கொடுக்குற இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ். அண்டர்ஸ்டாண்ட்? இந்த இடத்துல sin a அப்படிங்கிறது sin n by x divided by a. இந்த a கேபிட்டல் A அப்படிங்கிறது நாம கொடுக்குற வெவ்வேறு கான்ஸ்டன்ட் வேல்யூ. இப்போ நம்ம வெவ்வேறு கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்தாலும் நமக்கு நிறைய ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆன்சர் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். அந்த எல்லா சொல்யூஷனுமே கரெக்டான சொல்யூஷன் தான். பட் அந்த எல்லா சொல்யூஷனும் ப்ராக்டிக்கலா ரியல் பார்ட்டிக்கலான எலக்ட்ரானுக்கெல்லாம் அப்ளை ஆகுன்னு சொல்ல முடியாது. ஸோ சொல்யூஷன் வருது, ஆனால் அதெல்லாம் ரியல் பார்ட்டிகளுக்கு அப்ளை ஆகுன்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 2 கொடுத்தோம், ஆன்சர் சொல்யூஷன் கிடைக்குது. ரியல் பார்ட்டிகளுக்கு அப்ளை ஆகுதுன்னா கிடையாது. 3 கொடுத்து பார்த்தோம், அதான் அப்ளை ஆகல. 4 5 இப்போ 6க்கு வேணா வந்து என்ன ஆகுதுன்னா அப்ளை ஆகுது. அப்படின்னா இதுதான் நார்மலைஸ்ட். அப்போ ஏ வேல்யூ 6ன்னு வந்ததுன்னா அந்த நார்மலைஸ்ட் நமக்கு தெரியும். அந்த நார்மலைஸ்ட் அப்படிங்கிறது ஈக்குவேஷன் இன்டகிரேஷன் பண்ணி வர ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு 1, அதுக்கு ஈக்குவல் ஆகும். தட் இஸ் இன்டகிரேஷன் ஆஃப் psi x modulus square is and dx is equal to 1.
இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்றது மட்டும்தான் தட் இஸ் நார்மலைஸ்டு. அப்ப இந்த இடத்துல ஏ வேல்யூ என்ன கொடுத்தா அப்படின்னா ஒரு 6 அப்படிங்கிற மாதிரியான எக்ஸாம்பிள் கொடுத்தா மட்டும்தான் இந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகே, அது மாதிரி இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன கொடுத்தோம்னா லிசன், இந்த கான்ஸ்டன்ட் ஏக்கு எந்த வேல்யூ வந்ததுன்னா இந்த ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 1க்கு மாறுது அப்படிங்கிறது தான். கண்டிப்பா 1 வரணும். அந்த 1 வரணும் அப்படின்னா இந்த வேல்யூ ஏ வேல்யூ என்னங்கிறது தான் இப்ப கண்டுபிடிக்க போறோம். அதுதான் நார்மலைசேஷன் ஆஃப் த ஈக்குவேஷன். ஓகே, இப்ப பார்க்கலாம். இப்ப இன்டகிரேஷன். இப்ப இந்த இடத்துல லிமிட் எடுத்துக்கிறோம். மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் கூட கொடுக்கலாம். பட் நம்ம இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் அதோட லென்த் வந்து டெஃபினட் லென்த் எடுத்துக்கிறோம். தட் இஸ் ஏ, இட் இஸ் லென்த் ஆஃப் த பாக்ஸ். ஓகே, இந்த பாக்ஸுக்குள்ள ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அது எங்கே வேணா இந்த ஏ லென்த் இருக்கிற பாக்ஸ்ல எங்கே வேணா மூவ் ஆகலாம். இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம இன்டகிரேஷன் பண்றோம். லிமிட் நமக்கு தெரியும். 0 to a psi x modulus square dx is equal to 1ங்கிறது நமக்கு தெரியும். இப்போ psi வேல்யூவை அப்ளை பண்றோம். இன்டகிரேஷன் 0 to a psi வேல்யூ இஸ் a ஸ்கொயர் பண்ணிக்கணும். a ஸ்கொயர் sin ஸ்கொயர் n pi x divided by a. Okay, dx is equal to 1. Okay, இப்போ a ஸ்கொயரை வந்து வெளியே எடுத்துடலாம். இன்டகிரேஷன் ஆஃப் 0 to a sin ஸ்கொயர் n pi x divided by a dx is equal to 1. இந்த sin ஸ்கொயர் தீட்டாவை எப்படி எழுதலாம்னா 1/2 into 1 minus cos 2 theta சொல்லி எழுதலாம். மேக்ஸ்ல இருக்க அந்த ஃபார்முலா அதன்படி பார்க்கும்போது 1/2 1 minus cos 2 n pi x divided by a bracket close dx is equal to 1. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஈக்குவேஷனை இன்டகிரேஷன் பண்றோம். இன்டகிரேஷன் பண்ணும்போது a ஸ்கொயர் 2 வெளியில எடுத்துடலாம். கொண்டு வந்துட்டு இன்டகிரேஷன் பண்றோம். பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா x minus a divided by 2n pi, that is a sin, cos வந்து sin மாறிடும், sin 2n pi x divided by a 2 close, that is equal to 1. லிமிட் அப்ளை பண்றோம். அப்பர் லிமிட், that is a lower limit and upper limit அப்ளை பண்ணி பார்க்கும்போது a square divided by 2 x க்கு பதிலா அப்ளை பண்றோம் a minus a divided by 2n pi sin 2n pi a divided by a. அப்பர் லிமிட் மட்டும் போதும். லோயர் லிமிட் 0, sin 0 எல்லாமே போட்டோம்னா x க்கு பதிலா 0 போட்டோம்னா இந்த டோட்டல் வேல்யூ எல்லாமே 0 ஆயிரும். இங்க x க்கு பதிலா 0 போட்டாலும் 0 ஆயிரும். அதனால அப்பர் லிமிட் மட்டும் அப்ளை பண்ணலாம், லோயர் லிமிட் தேவையில்லை. ஓகே, இதை வந்து என்ன எதுக்கு ஈக்குவல் பண்றோம்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 1. ஓகே, இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ல sin n by a எனி கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகே, இந்த பாக்ஸோட a வந்து இட்ஸ் கான்ஸ்டன்ட். அதனால இந்த கான்ஸ்டன்ட் எனி கான்ஸ்டன்ட் வேல்யூ சையோட கான்ஸ்டன்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0. அதன்படி பார்க்கும்போது a ஸ்கொயர் டிவைடட் பை 2 இந்த டேர்ம் ஃபுல்லாவுமே என்ன ஆயிரும் அப்படின்னா becomes 0. ஓகே, அப்போ பார்க்கும்போது இந்த ஈக்குவேஷனில் என்ன மட்டும் இருக்குன்னா ஸ்மால் a மட்டும் இருக்கும், ஈக்குவல் டு 1. ஸோ a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 மேலே வந்துடும், டினாமினேட்டரில் ஸ்மால் a. ஸோ a மட்டும் வேணும், தட் இஸ் கேபிட்டல் a கான்ஸ்டன்ட் வேல்யூ மட்டும் வேணும்னா √2 டிவைட் பை a. இதுதான் வந்து இந்த கான்ஸ்டன்டான a கேபிட்டல் ஏவோட வேல்யூ. நான் இப்போ சொல்லியிருக்கேன், இதுதான் கேபிட்டல் ஏன்னு கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா வெவ்வேறு வேல்யூ கொடுத்துரும். அதில் எந்த வேல்யூமே எல்லாமேத்துக்குமே ஒவ்வொரு வேல்யூக்கும் நமக்கு ஒவ்வொரு ஏ வேல்யூக்கும் நமக்கு சொல்யூஷன் கிடைக்குது. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ ஏக்கு பதிலாக இங்கே 2 கொடுத்தோம்னா நார்மலைசேஷனில் ஈக்குவல் டு 1 வருதா? வரல. 3 கொடுத்தோம்னாலும் ஈக்குவல் டு 1 வரல. 4 கொடுத்தாலும் வரல, 5 கொடுத்தாலும் வரல. ஆனால் 6 கொடுத்தா 1 வருது. அப்ப 6 இஸ் நார்மலைஸ்ட். அது மாதிரி ஏக்கு √2 டிவைட் பை ஏ கொடுத்தோம்னா மட்டும்தான் வேற வேல்யூ கொடுத்தா ஆன்சர் வருது. ஆனா வர்ற ஆன்சர் ஈக்குவல் டு 1 மாதிரி வரல, வேற 0 இல்ல ஃபிராக்ஷன்ல வருது.
அப்ப ஏக்கு இந்த ரூட் 2 டிவைட் பை ஏ வேல்யூ கொடுத்தோம்னா நமக்கு எக்ஸாக்டா என்ன வருதுன்னா இந்த ஈக்குவேஷன் எதுக்கு ஈக்குவல் பண்ணுது 1. ஸோ அப்ப நம்ம ஈக்குவேஷன் psi இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த ரூட் 2 டிவைட் பை ஏவை இந்த மேல இருக்கிற ஈக்குவேஷன்ல ஏ சைன் n பை எக்ஸ் டிவைட் பை ஏல அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணும்போது ரூட் 2 டிவைட் பை ஏவை இங்க அப்ளை பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 1க்கு ஈக்குவலா இருக்கணும். சப்போஸ் நம்ம வெவ்வேறு வேல்யூ கொடுக்குறோம், இப்போ எக்ஸாம்பிள் 2 கொடுக்குறோம் அப்படின்னா வரல. ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் அப்படியே கொடுத்தோம்னா மட்டும்தான் இந்த மேல இருக்க ஈக்குவேஷன் 1க்கு வந்து ஈக்குவல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ரூட் 2 டிவைட் பை ஏ கொடுக்கும். தேங்க்யூ. மீதியை வந்து அடுத்த கிளாஸ்ல, அதாவது ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷனோட அப்ளிகேஷன். ஸோ அடுத்த கிளாஸ்ல வந்து ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷனோட எப்படி எந்தெந்த மாதிரியான பார்ட்டிகளுக்கெல்லாம் ஸ்க்ராடிஞ்சர் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுது அப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இந்த பார்ட்டில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க. இந்த வீடியோவை கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.